கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கையில் சில நேரங்களில் சிலர் எதையோ சொல்லிவிடுறாங்க, சில வார்த்தைகளை விட்டு விடுகிறாங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று செஞ்சிடுறாங்க. நம்ம மனம் குமுறுகிறது, வயிறு எரிகிறது, நமக்குள்ளே ஏதோ ஒன்று நம்ம உடனடியாக செய்தாகணும் அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு உணர்ச்சி தூண்டல் ஏற்படுகிறது. எனவே அவசரப்பட்டு எதையாவது செஞ்சிடுறோம், இல்லை அதை அவசரப்பட்டு எதையாவது பேசிடுறோம், அவசரப்பட்டு ஏதாவது முடிவு பண்ணிடுறோம். ஆனால் ஒரு நிமிடத்துக்குள்ளே எல்லாம் நடந்து விடுகிறது. ஆனால் அதனுடைய விளைவுகளை பார்க்கும் பொழுது வேதனை, சோதனை, பல கஷ்டம். சாந்தமாக இருப்பதற்கு நாம் போதுமான கவனம் செலுத்தினால் அதிகமான சந்தோஷத்தை காணலாம். இந்த சாந்தம் இல்லாமை, பொறுமை இல்லாமை நீண்டகால துன்பங்களையும் நீண்டகால வேதனைகளையும் நம்ம கொண்டு வந்து விடுகிறது. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டோன்னா, கொஞ்ச நேரம் சகிச்சுக்கிட்டோன்னா, கொஞ்ச நேரம் சாந்தமாக இருந்துட்டோம்னு சொன்னால் நீண்ட காலம் சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. பதிலுக்கு பதில் ஏதாவது சொல்லி ஆகணும், அவங்க செஞ்சதுக்கு நாம் ஒன்று செஞ்சாகணும், அந்த மாதிரி போகிறவல்ல. அதனால் உண்மையில் நமக்கு லாபமே கிடையாது. நமக்குள் ஏற்பட்ட உணர்ச்சி குமுறலை, நமக்குள் ஏற்பட்ட மன எரிச்சலை நாம் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தி விட்ட திருப்தி தானே என்று அதனால் நமக்கு எந்த விதமான ஆக்கப்பூர்வம் நன்மைகளும் கிடையாது. இதனுடைய விளைவாக நீண்ட காலம் நாம் துன்பப்பட நேரிடுகிறது. எனவே தான் சாந்த குணம், பொறுமை இவைகளை நமக்குள் பெற்றுக்கொள்வதற்கு அதிகமான கவனம் செலுத்தணும். எபேசியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மிகுந்த மனத்தாழ்மையும் நீடிய சாந்தம் உடையவளாக இருக்கணும். ஏதோ ஒரு பொறுமையில், ஏதோ ஒரு சாந்தம் அல்ல, அவையெல்லாம் நீடிய மிகுந்த அளவில் இருக்கணும். அது எப்படி வர்றவங்க? போதனை பண்ணுவாங்க, உபதேசம் பண்ணுவாங்க, பைபிளில் இருக்குது எடுத்து படிங்கம்பாங்க. நிறைய யூடியூப் மெசேஜெல்லாம் கேட்கும் பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுத்தவர் பூமி ஆழ்வார் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. இந்த உபதேசங்களை, இந்த போதனைகளெல்லாம் கேட்டு அதை அப்படியே மனசில் வச்சுட்டு அடுத்தபடியாக போய் நமக்கு ஒரு நெருக்கடி வருகிற பொழுது, யாராவது நம்முடைய கோபத்தை தூண்டும் பொழுது, நம்மை உணர்ச்சி வசப்படுத்துகிற பொழுது, நம்மை ஆத்திரமூட்டுகிற பொழுது நாம் அந்த சாந்தத்தை பயன்படுத்த முடியாது. திடீரென்று துப்பாக்கியிலிருந்து குண்டு வெளியே போகிறது மாதிரி நம்மை விட்டு ஏதோ ஒன்று வெளியே போயிடும். இது எப்படி வரும் என்றால், கர்த்தரோடு நமக்கு போதுமான உறவுகள் வேண்டும். சாந்தம் என்பது தேவ உறவினால் தான் வளருகிறது. பொறுமை என்பது தேவ ஐக்கியத்தினால் தான் வளருகிறது. எந்த அளவிற்கு ஆண்டவரோடு இணைந்து இசைந்து போகிறோமோ அந்த அளவிற்கு தான் பொறுமையாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, இதை குறித்த காரியத்தில் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். அவசரப்பட்டு எதையாவது இப்போ சொல்லிட்டோம்னு சொன்னால் அடுத்தது நம்ம ரொம்ப காலம் கஷ்டப்பட போகிறோம். கடந்த காலங்களிலே நமக்கு அதுவும் நிறைய நடந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஒரு நிமிடம் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் எவ்வளோ தீங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். நாம் பொறுமையாக இருக்கலை, அவசரப்பட்டு பேசினோம், அவசரப்பட்டு சில காரியங்களில் முடிவெடுத்தோம், நீண்ட தீமையை உருவாக்கினது. எனவே விழிப்புணர்வு வேணும். மற்றவங்க கோபத்தை தூண்டும் பொழுது, ஆத்திரப்படுத்துகிற பொழுது, நமக்குள்ளே ஒரு விதமான ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகிற பொழுது நம்மிடத்திலிருந்து தவறான ஒன்று வெளிப்பட போகிறது, வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று புரிந்து கொண்டு நாம் இருதயத்துக்குள்ளே கர்த்தரோடு பேசணும். ஆண்டவர், இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற உதவி செய்வையா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் வாய்தவரை பேசிவிடக்கூடாது. ஆண்டவரே, அவர்கள் நடந்து கொண்டது போல் நான் நடக்கக்கூடாது, அவர் பேசுவது போல் நான் பேசக்கூடாது என்றால் கடந்து போன காலங்களிலெல்லாம் அவ்விதமாக நடந்ததினாலே, அவ்விதமாக பேசினதினாலே என் வாழ்வில் நான் பல துன்பங்களை கண்டேன். இனியும் அதுபோன்று ஏற்படக்கூடாது என்று சொல்லி மனதுக்குள்ளது நம்ம ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது ஆண்டவர் உதவி செய்வார். கொஞ்சம் சகித்து கொண்டவென்றால் நீண்ட காலம் நம்ம சமாதானமாக இருக்கலாம். கொஞ்சம் பொறுத்து கொண்டவென்றால் நாம் நீண்ட காலம் மகிழ்ச்சியோடு இருக்கலாம். எனவே இந்த பொறுமையும் சாந்தத்தையும் நமக்குள் உருவாக்கி கொள்ளும்படியாக தேவ உறவிலே ஆழமாக செல்வோம், விழிப்புணர்வுடன் வாழ்வோம், நல்ல புரிந்து கொள்ளுடன் வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.